எல்லா பேக்கிங்கும் முடிஞ்சுதா? ஒரு வழியா எங்க அவளுக்கு முடிஞ்சிடுச்சு, ஒன்னு இன்னும் பெண்டிங். தோ இப்போ என்னோடதே எடுத்துட்டு வரேன். ஸோ நம்ம எங்க போறோம் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. ஏற்காடு லட்சம் இருக்கிற இடத்துல நோ சர்ப்ரைஸ். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப டீடியஸா இருந்துச்சு இந்த 2 மாசம். செம்ம ஒர்க்கு விக்ரமுக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ ஒரு பிரேக் வேணுன்றதுக்காக ஏற்காடு போறோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஏற்காடு போனதே இல்லை. நீ போயிருக்கியா விக்ரம்? இல்ல நான் போயிருக்கேன், ஆனா ஞாபகம் இல்லாத வயசுல போயிருக்கேன். நீ லட்சு நீ ஃபர்ஸ்ட் டைம் தான், எனக்கே தெரியும். ஸோ என்னோட இவங்க பேக் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வரேன், அதையும் பேக் பண்ணிடலாம். ஓகே ஆல் செட். நைட்டு தூங்குறோம், காலைல early morning எந்திரிக்கிறோம், கிளம்புறோம், ஃபன் பண்றோம். என்னோடது. ஸோ கைஸ் இது ஒரு சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு ட்ரிப்பு. ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் போய் ஏற்காட்டில் சுற்றி பார்க்க போகிறோம், எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்க போது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். காலைல நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பணும். பாய். The next day. ஸோ ஆல் செட். இப்போ மணி வந்து 4 ஆகுது. அப்பா தூங்கி எழுந்திரிச்சு கடகடன்னு எல்லாம் பேக்கிங் ரெடி. ஸோ ரெடியா? ரெடி. நம்ம எங்க போறோம்? ஏற்காடுக்கு. So let's start the trip. எட்ரா வண்டிய. என்னடா இந்த ஏற்காடுக்கு இவங்களுக்கு இவ்வளவு அலம்பலா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இப்ப இருக்கிற மச்ச ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரிப் தான். நம்மளுக்கு என்ன சொல்றேன், of course வண்டி எடுத்தாலே early morning வண்டி எடுத்தாலே அது நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். போகும்போது ஸ்நாக்ஸ் தான், டீ தான். நல்ல ஜாலியா ஜாலி. இங்க பாத்தீங்களா என்னோட நியூ ஹேர் கட்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் சொல்ற 2 ஆப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏ டோரா பூஜி, பி ஸ்கூபி டூல வரும்ல வெல்மான் ஒரு கேரக்டர், ஃப்ரண்ட்ல முடி வச்சு ஸ்கர்ட் வச்சு. ஏவா பியா? நான் ரெண்டுமே இல்ல, நான் கியூட் வெர்ஷன்ல இருக்கேன்டா. ஆஹா இல்ல அது மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. சரி கமெண்ட் பண்ணுங்க. டோராவா? எனக்கு டோரா தான் ஃபீல் ஆகுது. உனக்குடா? எனக்கு வந்து அந்த ஸ்கூபி டூல இருக்கிற வெல்மா கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி லெட்ஸ் ஸ்டார்ட் தி ட்ரிப் ஜாலியா. அப்புறமா நாங்க ஏற்காடு போற வழியெல்லாம் நல்ல நல்ல இடம்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஓகே இப்போ அது வரைக்கும் ஸ்டே டியூன். மக்களே என்னடா இவன் இந்த சீட்ல உட்காந்துருக்கான்னு பாக்குறீங்களா? ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்தாச்சுங்க. இனிமே அவ கவர் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ விக்ரம் இப்போ ரெஸ்டிங் டைம். இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டை தாண்டி அந்த சேலம் டைவர்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹாஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8:19 ஆகுது. ஏன்னா நடுவில் வந்து ஒரு ½ அன் அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் பிரேக் எடுத்தோம். அதனால தான் இந்த டைம். ஓகே இங்கே பாருங்க ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரா. யார் இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, அதிக்ஷி தான் நல்லா என்ஜாய் பண்ணுது. ஃபன் பண்றீங்களா? இப்போ நம்ம மலை ஏற போறோமா விக்ரம்? ஆமா கிட்டத்தட்ட அடிவாரத்துல தான் இருக்கோம். செமையான பசுமையான செம்மையா இருக்கு. இங்க இருந்து போகும்போது கிளைமேட் லைட்டா சேஞ்ச் ஆகுறத ஃபீல் பண்ண முடியுது. அதுக்காக ரொம்ப குளிர்துன்னு இல்ல, ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கு. ரொம்ப டென்ஸா இருக்கு இங்க இருக்கிற ட்ரீஸ்லாம். இங்க பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி இந்த தென்னந்தோப்பு, இந்த வாழைத்தோப்பு, இந்த அரிசி இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மண் வாசனை இல்லை விக்ரம்? அது பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு குளிர்ச்சி அடையுது. ஸோ ஃபைனலி மலை ஏறிட்டு இருக்கோங்க பாருங்க. நம்ம வந்து 20 minutes தான் இருக்கு. நடுவில் இப்போ ஒரு ஷாப் பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு கோபி சில்லியும் அதுக்கப்புறம் டீயும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கோழி வந்து குட்டி போடும் கரெக்டா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அச்சா என்ன பார்த்துட்டு இருக்க? ஆமாடா 7 இருக்கு போல. ஆஹா அது சேவல். ஆஹா சில்லி கோபி செமையா பொரிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த வெதருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எப்படி இருக்கு? மாப்பிள்ள நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்கா? உனக்கு பிடிச்சது? சூப்பரா இருக்கு. சூடா நல்லா டேஸ்டா இருக்குங்க, செமையா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா गाइस நம்ம வந்துட்டோம். நம்ம தங்க போற இடம் இந்த ஷெர்வா ஸ்டெல்லா ரிசார்ட் தாங்க. வந்தாச்சு. நம்ம இப்போ கிளாஸ் ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஃபுல்லா கிளாஸ்லயே இருக்குங்க. 360 டிகிரி உங்களுக்கு அப்படியே வந்து கிளாஸ் வியூ, சூப்பர் நேச்சுரல் வியூ இருக்கும். வாங்க. இங்க ஒரு அழகான ஒரு சோஃபா, அதுக்கப்புறம் அச்சோ இங்க பாருங்க மேடம் ஜாலியா இருக்கா? அப்புறம் அப்படியே இங்க வாங்க, நம்மளோட ரூம் ஏரியாக்கு போலாம். ஆமாங்க வாங்க போலாம். எங்க ரூம். ஓ இது ஸ்கிரீனா? இங்க பாரு. எங்க க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுங்க. வாவ். வாங்க. இங்க ஒரு சோஃபா இருக்கு. சோஃபா, அங்க டிவி, அங்க ஸ்டடி பெட். அண்ட் இதுவுமே 360 வியூ சொன்னேன்ல, இங்க பாருங்க. இங்க பாருங்க. அதே மாதிரி அந்த சைடும் பாருங்க. அங்க பார்க் தெரியுங்க நமக்கு. அங்க பாத்தீங்கன்னா நமக்கு பார்க் தெரியும். அங்க போய் நம்ம விளையாடிக்கலாம். அப்புறம் ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நல்லா இருக்கு. பா இந்த பெட்டே செமையா இருக்கே. இங்க பாரு, உள்ள வா. மெயின் ஏரியா பாத்ரூம் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, இந்த ஓசிடி ப்ராப்ளம்லாம் இருக்கும். பாத்ரூம் நீட்டா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடியலாமா? ஸோ இப்போ லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுதான் இப்போ வந்திருக்கு. என்ன விக்ரம், நல்லா பால்கனியில் உட்காந்து என்ஜாய் பண்ற போல. இது ஒரு பெஸ்ட் பால்கனி தெரியுமா? ஆமா. செமையா இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிட்டா கொஞ்சம் உனக்கு ப்ரைவசி கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அழகான இந்த குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மக்களே. இங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு கண்ணாடி இருக்கு. ஹாய். இங்கே நல்ல கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு உட்கார்றதுக்கு சோஃபா இருக்கு. அண்ட் 360 டிகிரி உங்களுக்கு கண்ணாடி வியூ, கிளாஸ். அதனால தான் இதுக்கு பேரே கிளாஸ் ரூம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம், அப்புறம் பிளெயின் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், பப்பட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நல்லா ஹோம் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டு. டேய் என்னடா சத்தவங்க? செமையா இருக்கு. ஆனா செம சில்லுன்னு இருக்கு தண்ணி. அங்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டேன். ஓ அங்க பாரு, அப்போ ஒரு போஸ் கொடுப்பா போறா அவ. எங்க ஒரு போஸ்ட் கொடு லட்சு. ஐயோ ஆமாம்மா, ஆனா வியூ செமையா இருக்குடா. செமையா இருக்கு. டேய் லட்சு போட்டு மேலே ஏறு. என்னென்ன பண்ற பாருங்க. நான் இன்னொரு வாங்கி காமிக்கிறேன். பண்ணு. அடேங்க அப்பா, ஆளும் ட்ரெஸ்ஸும். இங்க பாரு உங்க அப்பாவை. இது ஒரு ஜக்கூசி தான். இல்ல மினி ஜக்கூசி. ஹாய் गाइस, நம்ம இன்னைக்கு விளையாட தான் போறோம். அட நீங்க பார்க்க போறீங்க. இங்க ஸ்விங் இருக்கு, ஸ்லைடு இருக்கு, குட்டி பாஸ்கெட் பால் இருக்கு, அவங்க பெரிய பேஸ்கெட் போட் கூட இருக்கு. பெரிய பாஸ்கெட் பால் இருக்கு, பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு. இங்க நிறைய வந்து சிட்டிங்க்கு வச்சிருக்காங்க பெஞ்சஸ். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு. செமையா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப எனக்கு இங்க அடம் பிடிச்சிருக்குங்க. என்ன என்ன எனக்கு இங்க அடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதாங்க நான் ஒரு பொம்மை நம்ம அடிக்கடி நீங்களும் பார்த்துருப்பீங்க. மினியன் பொம்மை. ஆமாங்க, மினியன் பொம்மை தான் இங்க இதுக்கு மேல நிக்க வச்சிருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸ்டே டியூன்ட். The next day. பஃபெட் சூப்பராக இருக்குல்ல? சிம்பிள் நீட் ஹோம் ஃபுட் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? இதுதாங்க சேர்வராயன் கோவில். ரொம்ப சூப்பராக இருக்குது. மலை உச்சியில் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்து குனிஞ்சு தான் போகணும். கேவ்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சின்ன இடம் தான், ரொம்ப 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
நீங்க பாக்குறீங்களா, இதுதான் முடநாட்டுக்கால். இது நீங்க உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சேர்வராயன் டெம்பிள் வாசல்ல இருந்து இந்த சூப் வைக்கிறாங்க. அதுதான் நம்ம குடிக்க போறோம். ஸோ இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பா இங்க வந்தா ட்ரை பண்ணுங்க. முடநாட்டுக்கால் சூப்பு குடிக்கிற இடத்துல லச்சு வச்ச மொய்மா இந்த பபிள்ஸ் விடுறது. சேர்வராயன் கோயில் போயிட்டு வந்தோம்ல, அப்படியே ஒரு நல்ல ஒரு முடநாட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு வர வழியில இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு மேல இருக்கோன்றது இங்க பார்த்தாலே தெரியுது. ஆனா உங்களுக்கு இப்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனா இங்க காத்து அடிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு தாங்க ஃபீல் ஆகுது. இந்த வெயிலே உரைக்கல. இங்க பாருங்க, இங்க அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நாங்க இதுல போட்டோ எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சக்கரை கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குமா. அது சக்கரை மீரு டெம்பிள்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போய் ஹால்ட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த சக்கரை மீரு டெம்பிள் போகிற வழியில் இருக்கிற இடம் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கு அந்த வெயில் உரைக்கவே இல்லைங்க. ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப. ஆனால் வழி வந்து இவ்வளோ சின்ன நேரோ தான். இதில் தான் போயிட்டு வர வெஹிக்கிள் எல்லாமே பண்ணணும். ஸோ வளைவுகள்லாம் நல்லா ஹார்ன் அடித்து ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த சக்கர மகாமீரு டெம்பிள் வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து அந்த கோயில் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு சிவன் கோயில். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க சக்கர மகாமீரு டெம்பிள் இருக்குது. இதான் அதோட என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதாங்க அந்த சக்கர மகாமீரு டெம்பிளோட உள்ள என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தால் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த சக்கர மகாமீரு டெம்பிளுக்கு விசிட் பண்ண மறந்துடாதீங்க. கோவிலில் வந்து சில இடத்துல வந்து வீடியோ வந்து நாட் அலோடுங்க. அதான் என்னால் வந்து சில விஷயங்கள் காட்ட முடியல. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு போட்டதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கர பீடம் காமிச்சிருப்பேன். இங்கே வந்தால் வந்து உங்கள் ஃபினான்ஷியலாக உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே அது மட்டும் இல்லைங்க, இங்கே லலிதா அம்பிகை இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, முருகன் இருக்காரு, சுற்றி நிறைய சன்னதி இருக்குது. பட் அங்கெல்லாம் வீடியோ எடுக்க நாட் அலோடு. கோவில்ன்றதுனால அதை நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? எங்கே போகிறோம்? டிக்கெட் எடுக்கலாமா? இதாங்க போட். இதுல உட்காரலாம், படுக்கலாம். அதானே இது பெட்ரூம், இது கிச்சன், இங்க சமைக்கலாம். அது மாதிரி லட்சு. ஸோ ஏற்காடு போட் ஹவுஸ்ல தான் வெயிட் பண்றோம். டிக்கெட் எடுத்துட்டு அதுலேயே ஒரு சீரியல் நம்பர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஸோ அந்த போட்டோட சீரியல் நம்பர் வரும்போது நம்ம ஏறிக்கலாம். இப்போ நம்ம வந்து போட் டைப் தான் 3 பேர் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ 200 நம்மளுக்கு சார்ஜ் வருது. ஸோ போட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸ்டே டியூன்ட். நாகார்ஜுன். நம்ம நாகார்ஜுன் தான் இன்னைக்கு நம்ம போட்டு ஓட்டுறாங்க. சூப்பராக ஓட்டுறாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவர் வந்து இந்த ரோ பண்ணி தான் ஓட்டுறாரு. அண்ட் இதை நம்பி தான் அவரோட இதுவும் இருக்குது, ஜாபும் இருக்குது. ஆனால் அவர் ஒர்க்கில் வந்து ரொம்ப சின்சியராக இருக்காரு. அண்ட் ஒரு ரெஸ்ட் கூட எடுத்து நம்ம பார்க்கல, இல்லாமல் நம்ம பார்த்ததே இல்லை அவரை. நல்லா ஓட்டுறாரு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்குது ஏற்காட்டில். இந்த மாதிரி ஒரு ஜேர்னி வந்து லேக்குக்குள்ளே நம்ம வேறு இடத்துக்கு போகிற மாதிரி நல்லா இருக்குது. தீம் பார்க் மாதிரி இருக்குது. ஆமாம். லட்சம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இங்கே ஃபிஷ் இருக்கான், வாட்டர் ஸ்னேக்ஸ் இருக்கான். லட்சுக்கு பிடிச்சது. இங்கே இறக்கி விட்டுலாமா? இப்போ சொல்லு, போட்டில் போக பயமா இருக்கா? ஜாலியாக இருந்துச்சா? நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, வா அது போய் பார்ப்போம். சூப்பராக இருந்துருக்கு. செம்மையா இருக்குல்ல? இங்க பாரு, ஒரிஜினல் தேன். மலை தேன் மட்டும் இல்லைங்க, இங்க பல ஃப்ரூட்ஸ் இருக்கு. செம்ம டேஸ்டா, ஃப்ரெஷ்ஷா, பிளம்ஸ், மங்குஸ்தான் எல்லாமே இருக்கு. இங்க ஒரு மாம்பழம் சொன்னாங்க, செம்ம இனிப்பா இருக்கும்னு, அதுவும் நாங்க வாங்கிருக்கோம். என்னென்ன பேர் சொன்னீங்க? இமாபஸ், மல்கோ, குதாத்தசி. குதாத்தசியா? குதாத்தசி. ஓ, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இதான் பரம்பரை பழம்.
செம இனிப்பா இருக்கும். கட் பண்ணி கொடுத்து ஈக்குவலா இருக்கும் அது. இங்க பாருங்க, வாட்டர் ஆப்பிள், துரியன் நிறைய இருக்கு. ஸோ எல்லா பழத்தையும் ஸ்டாக் பண்ணியாச்சு. மலத்தேன் வாங்கியாச்சு. இது வந்து இப்போ காரில் போகும்போது சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? வேற என்ன வேணும்? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன், இங்கே எல்லாரும் சொன்னாங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ பீகோ பார்க் தாங்க வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஓகே, இந்த பீகோ பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டதே இந்த பொண்ணு தாங்க. என்ன போய் பார்க்க போற? கிரி, அதுக்கப்புறம் வந்து அஸ்கி. அஸ்கி இருக்கா உள்ள? ஆமா. நான் ஒரு சும்மா பேச்சுக்கு சொன்னேன். லட்சு நம்பிட்டியா? லட்சு என்ன பார்த்துட்டு இருக்க? பீகோ பார்க். பீகோ பார்க்ல என்ன இருக்கு? இங்க பாருங்க, குட்டி குட்டி டாக்ஸ். ஏய் ஆமாடா, உள்ள போய் பார்க்கலாமா? நிறைய அனிமல்ஸ் இருக்கா? ஆமா. காட்டுறியா எனக்கு? காட்டுறேன். வா 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 போலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? விக்ரம் இங்க பாரு, என்னென்னலாம் இருக்குன்னு போட்டுருக்காங்க. ஹென்ஸ், ஹஸ்கி இருக்கு. ஆமா, ஹஸ்கி, கோட்ஸ், ஆஸ்ட்ரிச், டக்ஸ், ஏவியரி, அது பேர்ட்ஸ். அப்புறம் ராபிட்ஸ், பிஜியன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வெயிட் பண்ண முடியல. எப்படி இருக்கு? ஏய் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாடா அவ. ஸோ என்ட்ரன்ஸே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, பீகோ பார்க். ஏய் இங்க பாரு, அமெரிக்கன் ஒயிட் சில்கி, கோழி, சேவல். ஏய் இங்க பாரு, கோழி புசு புசுன்னு இருக்குடா. டர்க்கி, நெருப்பு கோழிடி. இது பாரு எவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கு. நம்மள மாதிரியே இருக்குடா விக்ரமா. இதுக்கு பேர் பாரு, பிரம்மா சிக்கன். ஓ, குழந்தைங்களை என்கேஜ் பண்ற மாதிரி மைனிங் ஜோன்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாரு, ஜேசிபிலாம் இருக்குதுல. ஏ லட்சம் பக்கத்துல போகாத, பி கேர்ஃபுல்னு போட்டிருக்காங்க. இங்க பாரு, குதிரை தாண்டா. குடுடா. கியூட். குடுடா. குடுடா. எப்படி இருக்கு? இப்போ நம்ம வந்து ஓப்பனா ஃபீட் பண்ண போறோம். அது வந்து சாப்பிட போகுது. பாருங்க, கேக்குதா சவுண்டு? என்னடா பாக்குற? கையில பாருங்க, எவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க விக்ரம். லட்சம் நீ சாப்பிட்டு காட்டு. கை எப்படி நீட்டி வை, வந்து உட்காரும். பாத்தீங்களா guys, எவ்வளவு அழகா சாப்பிடுங்க. இங்க பாரு, இங்க திரும்ப சரி. ஏய் ரெண்டு கையிலயுமே இருக்கா? லட்சு உனக்கு நல்லா இருக்கா? உங்களுக்கெல்லாம் கையில வச்சு வந்து உட்காருது, உனக்கு தலையில எதுவுமே இல்லாம வந்து உட்காருதேடா. இங்க பாரு, பெரிய சூப்பர்ஸா இருக்குல்ல, அழகா. ஸ்னோ என்னடா சொல்றா? ஸ்னோபால் ஸ்னோபாலா கொஞ்சம் டயர்டா இருக்கா. ஏண்டா கட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்டா. ஒரு லட்சம் தடவி கிடு. வந்து ஏந்து வந்தோடனே ஸ்னோக்கு தடவி கிடு. பார்க்கதாண்டே அப்படி. இங்க பாரு, ஸ்னோபால் ரொம்ப கியூட். விடணுமா? இங்க பாரு இவனை. ஓரியோ சேலம்ல இருந்து உளுந்தூர்பேட்டை போற வழியில இருக்கோங்க. இந்த ரெட் கலர் பூ ஞாபகம் இருக்கா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல நாங்க நெகம் செஞ்சு வச்சுப்போம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் அதோட பூல. இதுல நாங்க நெகம் செஞ்சு இப்படி வச்சுப்போம். அப்புறம் இந்த நடுவுல இருக்கிற வெள்ளை பூவை சாப்பிடுவோம். ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவளுக்கு சொன்னேன், எனக்கு அது மாதிரி வேணும்னா அந்த ஹைவேல நிறுத்தி அந்த பூவை தான் பொறுக்கிட்டு இருக்கோம் இவளுக்கு நெயில்ஸ் வைக்கிறதுக்காக. ஓகே, ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. வா லட்சு போலாம் நெயில்ஸ் வைக்க. ஸோ இந்த நெயில் ஆர்ட்டு, இந்த நெயிலாம் வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் வச்சுக்க நெயில் இதான். இது நாங்கள் பேய் நெகோன்னு சொல்லுவோம். பேய் நெகோன்னு
அந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா இப்படி கிழிச்சு விட்டுறணும். இதுலயே ஒரு பசை மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை நம்ம இப்படி ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நெயில்ஸ்ல ஒட்டிக்கும். இதுதான் பெயின் ஆகும். இங்க பாருங்க, அவ கையில வச்சிருக்கா. இப்படிதான் நாங்க வச்சு பேய் விளையாட்டு விளையாடி எல்லாத்தையும் துரத்துவோம். ஓகே ஓகே ஹாப்பி ஹாப்பி. ஸோ அம்மாவோட மெமரிஸ் வந்து அப்படியே ஒரு கிண்டில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த மெமரிஸ் நிறைய பேர் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ட்ரிப் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஃபேமிலியா நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. ஸோ எங்களால வந்து என்னென்ன சின்ன சந்தோஷத்தை உங்களோடய ஷேர் பண்ணிக்க முடியுமோ வீடியோஸா எடுத்திருக்கோம். ஸோ பாருங்க, நல்லா ரசிங்க. இன்னொரு சுவாரஸ்யமான லாங் வீடியோல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Divya and Adikshita and Vikram. Bye.